Welcome to our channel MedGear. நான் யூசுப் கிஷோர், தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டெப் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பெலரூஸ். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பார்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, பெலரூஸில் படிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும். இது எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோவாகவும் இருக்கலாம். அடுத்தது நான் இங்கே ஃபஸ்ட் இயரில் எனக்கு தெரியாத விஷயங்கள், அடுத்தது பிறகு எனக்கு தெரிஞ்சு கொண்ட விஷயங்களை ஷேர் பண்ணுற வீடியோ இருக்கும். இந்த வீடியோ யாருக்காக இருக்குமெண்டா, யாரெல்லாம் ஏலெவல் எழுதி சொல்லுங்கால அவங்களுக்கு கிடைக்காம வெளிநாட்டுக்கு போகலாம் வேண்டியிருக்க ஆட்களுக்கும், ஃபாரின் மெடிசின் என்ன எப்படி இருக்கும் அப்படி அந்த ஐடியாலஜியில் இருக்க ஆட்களுக்கும், அடுத்தது பேரண்ட்ஸுக்கும், புதுசாக படிக்க வர நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கும், மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்க ஒவ்வொரு ஏலெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா, பெலரூஸில் மெடிசின் படிக்கணுமெண்டு வாரவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெலரூஸில் இருக்காக்கள்கிட்ட, அதாவது ஃபஸ்ட் இயர்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்ட கொஷன்லேருந்து என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷனாக இருக்குமெண்டு எடுத்திக்கும். முதலாவது, வாட் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபஸ்ட் இயர் மெடிசின்? ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்சில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும்? அதில் நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட், செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா அனட்டமி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், ரெண்டுமே மெடிக்கல் பயாலஜி, மெடிக்கல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இருக்கும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் இருக்கும், ஃபஸ்ட் டைட் கிளாஸ், ரஷ்யன் லாங்குவேஜ், இன்ட்ரடக்டரி கிளாஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் பெலாரூஸ், பயாலஜிக்கல் எத்திக்ஸ். இது அதோட சேர்ந்து லெட்டினும் இருக்கும். செகண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அனட்டமி கண்டினியூ ஆகும், ஹிஸ்டாலஜி புதுசாக ஸ்டார்ட் ஆகும், லெட்டின் இருக்கும், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் நடக்கும். செகண்ட் கொஸ்டின், இதில் எந்த சப்ஜெக்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்? டியர் எம்பிபிஎஸ் ஆக்கள் படிக்க வேண்டிய மெயின் பாடம் அனட்டமி. அனட்டமி எந்த அளவுக்கு படிக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட மெடிசின் லைஃப் ஈஸியாக இருக்கும். அதோட மெடிக்கல் பயாலஜியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அதில் எம்ப்ரியாலஜி, அடுத்தது பேராசிட்டாலஜி எல்லாம் இருக்க போகுது. அதோடு சேர்ந்து ஹிஸ்டாலஜியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். எல்லா பாடமுமே படிக்க வேண்டிய பாடங்கள் தான், ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய பாடம் அனட்டமியாக இருக்கும். மூணாவது கொஷின், என்னென்ன புக் யூஸ் பண்ண வேணும்? அதாவது அனட்டமி சப்ஜெக்ட்டு மெயின் எடுத்துக்கிட்டோம்னா, அனட்டமி டெக்ஸ்ட்டை படிக்கிறதுக்கு ஒரு புக்கும், அனட்டமி அட்லஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதில் அனட்டமி அட்லஸுக்கு பொதுவாகவே நெட்டர் அனட்டமி இங்கே பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்னெல்னிக்கோ அனட்டமியும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெக்ஸ்ட் புக்கு பார்த்தோம்னா செப்பின் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியால் தர அனட்டமி சிலோவியக்கா என்ற புக்கும் பெட்டரான புக்காக இருக்கும். அனட்டமி சிலோவியக்கா புக்கை யூஸ் பண்ணித்தான் பெரும்பாலான சிலபஸ் இங்கே எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது, இந்த புக்கெல்லாம் போதுமா? இந்த சீனியர்ஸ் கைடன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால், அனட்டமியை பொறுத்த மட்டுக்கும் அனட்டமி ஸ்லைட்ஸ், அனட்டமி சார்ட்ஸ், அனட்டமி கெடாவர் வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது, அனட்டமி ஷார்ட் நோட் பிடிஎஃப், சீனியர் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாலாவது கேள்வி, கிளாஸ் எப்படி நடக்கும், எப்படி படிக்கணும்? கிளாஸ் எப்படி நடக்கும்னு கேட்டால், ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 10 to 13, 10 to 14 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே குரூப் வைஸாக தான் பெரும்பாலும் கிளாஸ் நடக்கும். இப்போ அந்த 10-14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதால என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சர்ஸ் தான் கிளாஸ் நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அனட்டமி கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா, அனட்டமி கிளாஸ் இப்போ நமக்கு 2.5 hours நடக்கும். 2.5 hours ஒரு டீச்சர்ஸ் தான் நம்மளை 14 பேருக்கும் படிப்பிக்க மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளுமே 10க்கு இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும். அது டெய்லி ரேட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லி ரேட்டிங்கில் ஆக குறைஞ்சது 4 எடுத்துக்க வேணும். இப்போ 4 எடுக்கிறதுக்காக நம்ம எவ்ரிடே ஒர்க் அவுட் பண்ண வேண்டி இருக்கும். லெக்சர்ஸ் இல்லையா, லெக்சர்ஸ் நடக்காதான்னு கேட்டால் லெக்சர்ஸ் நடக்கும். லெக்சர்ஸ் காமனாக நடக்கும். காமன் சப்ஜெக்ட், இப்போ அனட்டமியில் சில பாடங்கள், சில டாபிக்ஸ் லெக்சர்ஸ் நடக்கும். வேறு பாடங்கள்லையும் லெக்சர்ஸ் நடக்கும். லெக்சர்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் லெக்சர்ஸில் கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கும். அடுத்தது, இங்கே இப்போ ஸ்கெடியூல் எல்லாம் எப்படி வரும், அடுத்தது என்னென்னதை படிக்கணும், எப்படி தியரி புக்ஸ் எடுக்கணும், எல்லா விஷயமுமே DO2 என்ற ஒரு வெப்சைட் இருக்குது.
அந்த வெப்சைட்டுக்கு எப்படி போகணும், எப்படி அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணணுமென்று நீங்கள் வந்த உடனே நீங்கள் சீனியர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஈஸியான ஒரு வெப்சைட்டாக இருக்கும். அதில் உங்களுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலுமா இருக்கும். இங்கே எப்படின்னா எல்லா இடமும் போல தான் இங்கே படித்து தர டீச்சர்ஸ்மாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க நம்மக்கிட்ட கேட்க கேள்விக்கும், அடுத்தது நமக்கு டவுட்ஸ்கள் இருந்தால் உடனே அவங்கள்ட்ட கேட்டு உடனே அதை தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யார் யார் இங்கே கூட பேசுகிறாங்களோ, கூட டவுட்ஸ் கேட்குறாங்களோ அவங்க கொஞ்சம் டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் நல்ல நெருக்கமாகி நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கும். அப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கொள்ள இயலுமா இருக்கும். அடுத்தது இங்கே கிராவர் இருக்குது. அடுத்தது மசில் சார்ட், ஒஸ்டியோ போன்ஸ் அப்படியான ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்து அனட்டமி லெப்பில் அப்படி இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன் செய்யலாம். அதே மாதிரி அனட்டமி மியூசியத்தில் போய் படிக்கலாம். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கணும், ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணுமெண்டா நீங்கள் லைப்ரரியிலேருந்து உங்களுக்குரிய டைம் ஒதுக்கி அதுக்குரிய ப்ரிப்பரேஷனை செய்துட்டா ஈஸியாக இருக்கும். அது கொஸ்டின்ஸ் லெக்சர்ஸ் எப்படி நடக்கும். இந்த கொஸ்டினுக்கு போன கொஸ்டின்லேயே நம்ம விட சொல்லிட்டோம். லெக்சர்ஸ் எப்படி நடக்கும்னு கேட்டால் லெக்சர்ஸ் கிளாஸஸ் ரெண்டும் இருக்கும். அதாவது கிளாஸஸ் தான் நீங்கள் மெயினாக இருக்கும். கிளாஸஸ் 10 to 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த லெக்சர்ஸ் என்ன சொல்கிறது, உங்களோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இருப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் 100 to 150 200 பேர் சேர்ந்து ஒரு லெக்சர்ஸ் நடக்கும். அந்த லெக்சர்ஸ் 1 month லெக்சர்ஸ் as usual எல்லா யூனிவர்சிட்டியும் நடக்க மாதிரி anatomy, biology அப்படியான பாடங்கள் லெக்சர்ஸ் நடக்கும். நம்ம தேவையான நோட்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 6வது கொஸ்டின், ஹவு டு தே கண்டக்ட் எக்ஸாம்ஸ். இதுதான் மெயின் விஷயம். இப்போ இங்கே எப்படி எக்ஸாம்ஸ் நடக்குமென்னு பார்ப்போம். முதலாவது விஷயம் டெய்லி அசஸ்மெண்ட். அதாவது நான் சொன்ன மாதிரி டெய்லி ரேட்டிங் 10க்கு அவுட் ஆஃப் 10க்கு எத்தனை எடுத்துக்கணும், ஆக குறைஞ்சது 4 எடுத்துக்க வேணும். அடுத்தது கண்ட்ரோல்னு சொல்கிறது இங்கே மிட் எக்ஸாம். அதாவது ஒவ்வொரு சின்ன டாபிக் முடிய ஒரு கண்ட்ரோல் நடக்கும். அந்த கண்ட்ரோலில் நம்ம 10க்கு 4 எடுத்துக்கிறது கட்டாயமாக இருக்கும். அப்படி 10க்கு 4 எடுக்கலைன்னா நம்ம ஃபைனல் எக்ஸாம் செய்ய இயலாமல் இருக்கும். ஆனால் 10க்கு 4 எடுக்குதுன்றது ஈஸியான விஷயம்தான். ஏன், இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு நாளும் படிக்க போகிறோம், ஒவ்வொரு நாளும் டெய்லி ரேட்டிங் எடுக்க போகிறோம்னு சொல்லும்போது அது நம்ம ஒரு மிட் எக்ஸாம் வர டைமில் கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் போட்டு டிஸ்கஷன்கள் கூட செய்து கூட யூடியூப் சேனல்கள் இருக்குது, யூடியூப் வீடியோஸ், டெக்ஸ்ட் புக்ஸ், ஃபோட் நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சு தொகுத்து விளங்கி படித்து எடுக்க டைமில் இது கடும் ஈஸியான ஒரு விஷயமா இருக்க போகுது. கடைசியில் நடக்க போகிறது தான் ஃபைனல் எக்ஸாமினேஷன். இப்போ அனட்டமியை பொறுத்த மட்டுக்கு அனட்டமியில் ஃபைனல் எக்ஸாம்ஸ் 1.5 இயருக்கு பிறகு நடக்கும். அதே மாதிரி லெட்டின் எடுத்தோம்னா 1 இயருக்கு பிறகு, பயாலஜி 1 இயருக்கு பிறகு, ஃபிசிக்ஸ் 1 இயருக்கு பிறகு அப்படி ஃபைனல் எக்ஸாமினேஷன் நடக்கும். இதுதான் இங்கே நடக்க எக்ஸாம்ஸாக இருக்கும். எக்ஸாம்ஸ் இப்போ ஃபைனல் எக்ஸாம்ஸ், ரிட்டன், ஓரல், இன்டர்வியூ அப்படி 3 எக்ஸாம்ஸாக இருக்கும். அது ஈஸியாக தான் இருக்கும் படித்தாக்களுக்கு. 7வது கொஸ்டின், வாட் ஆர் த திங்ஸ் நீடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ஓ நீடட் ஃபார் த மிட் லைஃப். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இங்கே ஃபர்ஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டியும் போல் ஒயிட் கோட் தேவைப்படும். ஒயிட் கோட்டை ஹலாத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒயிட் கோட் வந்து வாங்கிக்கொள்ள மாதிரிக்கும். அடுத்தது யூனிவர்சிட்டி போகிற மாதிரி தேவையான எல்லா சாமானும் தேவைப்படும். அதை விட இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன தேவைப்படும், புக், பென், பென்சில் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக ஒரு லெப் புக் கொண்டு பயாலஜி பாடத்துக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவைப்படும். அடுத்தது என்ன டிவைஸ் யூஸ் பண்ணலாம், இதில் இப்போ டிவைஸ் ஆல்ரெடி வச்சு இருக்கிறார்கள். ஓகே, இப்போ நியூவாக ஒரு டிவைஸ் வாங்கணும்னு யோசிக்கிறார்கள். லேப்டாப் வாங்குறதா இல்லை ஐபேட் வாங்குறதான்னு யோசிச்சா என்ன சஜஷன், ஒரு ஐபேடோ ஒரு ஸ்டைலிஷ் அதாவது எழுதக்கூடிய ஒரு டேப்லெட் வாங்குறது தான் பெட்டர் சாய்ஸ். அப்படி இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்ணலாம். அதோட ஒரு 128 256 GB ஸ்டோரேஜ் இருக்குது. இல்லாட்டி அதை விட கூட ஸ்டோரேஜ் இருக்க ஒரு டீசெண்டான கேமராவோட இருக்க ஒரு ஃபோன் யூஸ் பண்ணால் போதும். அடுத்த கொஸ்டின், வி யூஸ் லைப்ரரி ஓ ஸ்டடி ஹால். யூஸ் பண்ணலாம். இங்கே லைப்ரரி எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டடி ஹாலும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட ஓன்னா நீங்கள் படித்து கொண்டு அதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். லைப்ரரி யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து தான் நிற்க போகுது. அடுத்த கொஸ்டின், டீச்சர்ஸ் எப்படி ரஷ்யன் தெரியணுமா, கம்யூனிகேட் பண்ணுவது எப்படி? ஓகே, இங்கே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கிலீஷ் மீடியம்ன்றதால ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ்லான்னு இருக்கும். ஆனால்
ரஷ்யன் தெரிஞ்சிருக்கிறது இப்போ வெளியிடங்களில் கடைகளுக்கு போகக்குள்ள அப்படியான இடங்களில் ரஷ்யன் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒரு பெனிஃபிட். தெரிஞ்சிருந்தால் நமக்கு நல்லது. ஆனால் ரஷ்யன் கிளாஸஸ் நடக்கும். அந்த ரஷ்யன் கிளாஸஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி வந்த டைமில் நமக்கு ஈஸியாக ரஷ்யன் தெரிய வந்துடும். ஆனால் கிளாஸஸுக்கோ அடுத்தது படிப்பு விஷயங்களுக்கோ ரஷ்யன் பாதிப்பு செலுத்துமாண்டா இல்லை. ஆனால் பிற்காலங்களில் கிளினிக்கல்ஸ் போகிற டைமில் பேஷண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் செய்கிறதுக்கு ரஷ்யன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ் எப்படின்னா இங்கே டீச்சர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லி தான். எது வரைக்கும் நம்ம எக்ஸாம் பாஸ் ஆகும் வரைக்கும். எக்ஸாம் பாஸ் இல்லை, படிக்காமல் வந்துட்டோம், படிக்க இல்லை, கிளாஸுக்கு கட் அடிச்சிட்டோம், கிளாஸுக்கு லேட்டாக வரோம்னு இங்கே கதையே விடையிடாது. அப்போ நம்ம இங்கே படிக்க வந்தீங்க, படிக்க வேலையை மட்டும் பார்த்து நீட்டாக கிளாஸ் எல்லாத்தையும் கவனிச்சோம்னா டீச்சர்ஸ் குட், வெரி குட். எப்ஸ் நீடட் ஃபார் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷனுக்கு இது உங்களோட ஓன் சாய்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பெய்ட் ஆப்ஸ் அன்பெய்ட் ஆப்ஸ் இருக்குது. அதில் பெய்ட் ஆப்ஸ் வாங்குறது உங்களோட சாய்ஸ். இப்போ நான் பர்சனலாக அனட்டமிக்கான ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். அது பெய்ட் ஆப், இது அனட்டமிக்காக. ஆனால் அது ஒன் டைம் எக்ஸஸ். இப்போ நம்ம ஒரு தரம் வாங்கிட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அனட்டமிக்கு ஒரு ஆப்ஸ் வாங்குறது உங்களோட பர்சனல் விஷயங்கள். ஆனால் ஆப்ஸ் வாங்குறது விஷயம் இல்லை, அதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதை விட ஆப்ஸ்ன்னு இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அடுத்தது ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஷார்ட் நோட்ஸ், புக்ஸ், புக்ஸ் அப்படியான விஷயங்களை யூஸ் பண்ணி ஸ்கெட்ச், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கெட்ச் அதுகளை யூஸ் பண்ணி படிக்கிற டைமில் இந்த அனட்டமி என்ற பாடம் ஈஸியாக இருக்கும். எல்லா மற்ற பாடங்களுக்கும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படித்து ஒவ்வொரு நாள் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா இந்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன் இவன் இந்த ஸ்டெத்தை இப்படி போட்டுட்டு இருக்கிறான், பெரிய எடுவை காட்டுறான் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஏன் இது என்ன ஃபர்ஸ்ட் டே 3rd இயர். ஆனால் இந்த ஸ்டெப் போட்டது என்னதுன்னா சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக. நம்ம எல்லோரும் ஆசைப்படுறதுல ஒரு ஆசை என்னது, இந்த ஸ்டெத்தை போட்டு பார்க்கணுன்றது தான். அந்த ஆசையில் தான் நான் உங்களுக்கு போட்டு இந்த வீடியோவை நான் செய்கிறேன். பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன் என்னென்னா, மெடிசின் விருப்பப்பட்டு படிக்கணும். விருப்பப்பட்டு படித்தா மெடிசின் உங்களை கைவிடாது, நீங்களும் கைவிடப்பட மாட்டீங்க. ஓகே, நம்மளும் மெட்கியரில் அனட்டமி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோக்கள் அப்டேட் ஆகும். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அனட்டமி சம்மந்தமான ஐடியா வரும். மெடிக்கல் சம்மந்தமான வீடியோக்கள், கண்டென்ட்ஸ், ஃபோட்டோஸ்கள் தேவைன்னா எங்களோட யூடியூப், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. இவ்வளவுதான் இன்றைய வீடியோ. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நான் யூசுப் கிஷோர். நன்றி. தேங்க்யூ.